ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்னோடய ஹோம் டூர் தான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து ஹோம் டூர் போடலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வீடு என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றது. அப்படியே இங்கிட்டு திரும்பினீங்கன்னா ஃபுல்லாக இது வீடு தான். இங்கிட்ட வந்து இதுதான் ஃபுல் வியூ எங்களோட வீடு. இது எல்லாமே எங்களோட தான். ஃபுல் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து துணியெல்லாம் கொஞ்சம் காயப்பட வேண்டியது இருந்துச்சு. அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வீடியோக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே போனோடனே இது வந்து எங்கேயாவது போனால் வெளியே வந்து ரெடி பண்ணிக்க இது ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் தான். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தோம். அந்த வீட்டுக்கு போய் ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முதல்ல இங்கே தான் இருந்தோம். சிடி வீடு தான். இப்படியே உள்ளுக்கு போனீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இந்த கபோர்டில் தான் வந்து நான் ட்ரெஸ்ஸு இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அந்த பக்கத்தில் இருக்க மூட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எப்போதும் போடுவாங்க. சரின்ட்டு நானும் அதை வந்து சலவைக்கு போகிறதுக்காக வச்சுருக்கோம். அழுக்கு படிஞ்சிடும் இல்லையா, அதனால் அந்த ட்ரெஸ்ஸை அந்த பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுருக்கேன். அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா டிவி, ஜன்னல். இங்கிட்ட இது வந்து சமையல் கட்டு என்ட்ரன்ஸ். இது உள்ளே வந்தோம் இல்லையா, அங்கே இது வந்து ஸ்மால் ஃப்ரிட்ஜு தான். இங்கே இது வந்து நான் கல்யாணம் ஆனப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து கேட்ட ஒரு திருப்பதி ஸ்டாச்சு கிளாஸ்க்குள்ளே ஆர்டர் பண்ணி கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணி இது வாங்கினோம். இது வந்து 25,000 ஃபுல்லாகவே ஆர்டிஃபிஷியல் ஒர்க்கு. சூப்பராக ஸ்டோன் ஒர்க்கு தான், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்து வாங்கினதே. வித்து இந்த சுப்ரபாத பாட்டோடு வந்துடும். அப்படியே உள்ளே போனோம்னாக்கும் இதுதான் வந்து கிராசரி ஐட்டம்ஸ். அந்த கிளாஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் கண்டெய்னரில் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுதான் வந்து கீழே வெங்காயம், மிக்சி அதெல்லாம் வச்சுக்கிறது. கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருக்கும், ஏன்னா எப்படி க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். இது வந்து டைல்ஸ் கிடையாது இல்லையா. மேலே வந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து இதுதான் ஃபுல்லாகவே நான் மேலே பெரிய பெரிய பாத்திரம்லாம் இங்கே வச்சுப்பேன். அப்படியே வந்தோம்னா வாஷிங் மிஷின். தண்ணி ஏறாதனால இந்த மோட்ரு வச்சுருக்கோம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் வந்து பின்னாடி வந்து உயரமாக வைக்கல நானுங்க. சரின்ட்டு நான் அதுக்குன்னு தனியாக ஒரு தண்ணி இருக்கிற மோட்ரு வந்து வாங்கி வாஷிங் மிஷின் ஓட்டிகிட்ருக்கோம். இதுதான் வந்து ஃபுல் வியூ. அந்த ஸ்டாண்டு, பாத்திர ஸ்டாண்டு, குட்டி குட்டி பாத்திரம் அதெல்லாம் அங்கே வச்சுப்போம். எங்கேயுமே கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். அந்த குழவி கூட வந்து வீட்டில் இருந்தால் நல்லது தான். அதனால் வந்து எடுக்கவே இல்லை நான் க்ளீன் பண்ணுறப்ப. அப்படியே ரிட்டர்ன் வந்தோம்னா நாங்கள் படுக்கிற பெட்ரூம் தான். இந்த வீட்டில் படுக்க முடியாது அவ்வளோக்கா. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப உக்கரமாக இருக்கும். அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம். அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம்னா இங்கே தான் நாங்கள் படுப்போம். பெட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடுக்காமல் தான் இருக்கும். பெட்ஷீட்டு பாப்பா விளையாடுறதுனால அப்படியே தான் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த பூஜா ரூம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் நான் வச்சுருக்கதா. விநாயகர் ஃபோட்டோ, ஒரு முருகன் ஃபோட்டோ. அதான் பெரிய இது வந்து அங்கே இருக்கிறனாலையா நாங்கள் வந்து இதில் வைக்க ஸ்டாண்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
சும்மா செவுத்தில் அடித்து மாட்டுற மாதிரி. அவள் இதாக சாக்குன்னு ஏதோ சூட டப்பாவை எடுத்துட்டாலே பாருங்களா. அவ்வளோதான் அப்படியே வெளியே வந்தோம்னாக்கும் இந்த வீடு வந்து யாரும் இல்லை, பூட்டி தான் கிடக்கும். அது வந்து எங்களுக்கு சொந்தமானது. சரின்ட்டு எங்கள் பங்கு வரும். இங்கேருந்து பார்த்தோம்னா எங்களோட அந்த அந்த இந்த சைடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒருத்தர் எங்கள் பாட்டா இறந்துட்டாங்க. அதனால் அந்த ரூம் பூட்டியே கிடக்கு. இங்கிட்ட உள்ள 2 ரூமும் பூட்டியே தான் கிடக்கும். அந்த நடு ரூமில் மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இங்கே சின்ன மாமியான்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேசுறதில்ல. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.